ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு நம்ம பைனாமியல் தியரம் பார்க்கலாம். ஸோ பைனாமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், அதுதான் இந்த சாப்டரோட பேர், சாப்டர் நம்பர் 5. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பைனாமியல் தியரம். ஈவன் இது ஒரு சின்ன சாப்டராக இருந்தால் கூட இதில் படிக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பைனாமியல் தியரம்லாம் உங்களுக்கு நிறைய இடத்துல ஃபிசிக்ஸில் கூட யூஸ் ஆகும். It will be useful in physics. So அதனால் it is very very important. அதுமாதிரி இந்த sequence and series also it is very important. இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகும், நிறைய இடத்துல யூஸ் ஆகும், காலேஜஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பைனாமியல் தியரம் பார்க்க போகிறோம். We are going to see about binomial theorem. பைனாமியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைனாமியல்ங்கிறது இட் இஸ் பைனா 2, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், பைனா 2. ஸோ பைனாமியல் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் 2 terms. பைனாமியல் அப்படிங்கிறது வந்து அதோட மீனிங், பைனாமியலோட மீனிங் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் 2 terms. ஸோ 2 டேர்ம்ஸோட எக்ஸ்பிரஷனை தான் we call it as binomial. ஸோ அதை தான் நம்ம பைனாமியல் சொல்கிறோம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக இந்த 2 டேர்ம்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம ஃபார்முலாவாக படிச்சிருக்கோம். we have already studied it as a formula. So for example you have already studied that a plus b the whole square. இதுக்கு நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ what is the formula for a plus b the whole square? இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க நீங்கள்? it is a square plus 2ab plus b square. இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி a plus b the whole cube, இதுக்கும் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? it is a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். பட் வாட் அபவுட் த ஃபார்முலா ஃபார் a plus b the whole power 20 or a plus b the whole power 17 or a plus b the whole power 51? இந்த மாதிரி அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், அதில் எது மிடில் டேர்ம்? இப்போ இதிலலாம் மிடில் டேர்ம் எதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ இதில் மிடில் டேர்ம் கேட்டால் இதுதான் மிடில் டேர்ம், இதில் மிடில் டேர்ம் கேட்டால் இது ரெண்டும் தான் மிடில் டேர்ம். ஸோ அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். வேறஸ் நமக்கு வந்து இப்போ சப்போஸ் பவர் ஜாஸ்தி ஆச்சுன்னா, தட் இஸ் இந்த பவர் ஜாஸ்தி ஆகும்போது அப்போ அதோட மிடில் டேர்ம் என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன, அதில் வந்து லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும், அதில் இதோட கோஎஃபிஷியன்ட், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த பைனாமியல் தியரம். அதுதான் இந்த பைனாமியல் தியரம். ஸோ இந்த பைனாமியலோட தியரமோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, the statement of the binomial theorem is for any natural number n, for any natural number n. So ஒரு நேச்சுரல் நம்பர் nக்கு we can say that x plus, for any natural number n we can say that a plus b the whole power n, a plus b the whole power n is equal to a power n, sorry, nc0 a power n plus nc1 a power n minus 1 into b plus nc2 a power n minus 2 into b square plus etc. plus the general term will be ncr a power n minus r into b power r plus etc. and the last term will be ncn b power n. So இதுதான் வந்து பைனாமியல் தியரமோட ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பைனாமியல் தியரம் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n. ஸோ nங்கிறது இங்கே ஒரு நேச்சுரல் நம்பர், n should be a natural number. தட் இஸ் நேச்சுரல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நெகட்டிவ் நம்பர்ஸும் வராது அண்ட் தென் டெசிமல் நம்பர்ஸும் வராது. ஸோ n ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது தென் a plus b the whole power n, அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் nc0 a power n plus nc1 a power n minus 1 into b plus nc2 a power n minus 2 into b square plus etc. plus ncr a power n minus r into b power r plus etc. plus ncn b power n. So this is the formula for a plus b the whole power n. இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ இதை யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் ஹோல் பவர் 20, ஹோல் பவர் 17, எல்லாத்துக்குமே நம்மளால் எவ்வளோ பெரிய டேர்மாக இருந்தாலும் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். we can write it by using this formula. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இதுக்கு we have the proof. அந்த ப்ரூஃப் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் எக்ஸசைஸ் we look into the proof. இப்போ இதோட பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், என்னெல்லாம் பாயிண்ட்ஸ்ன்னு. நோட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது எடுத்துப்போம். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? how many terms are there? 1 2 3. ஸோ ஹோல் ஸ்கொயர்னு இருந்தால் 3 terms இருக்குது. ஹோல் கியூப்னு இருந்தால் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 terms இருக்குது. ஓகேவா? அப்போ ஹோல் பவர் nன்னு இருந்தால் கண்டிப்பாக இதில் நமக்கு n plus 1 terms இருக்கும். ஓகேவா? ஸோ there are
n plus 1 terms in the expansion of a plus b the whole power n. So இதை expand பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் n plus 1 terms வரும். இதை expand பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் n plus 1 terms வரும். We'll be having n plus 1 terms. And this term we call it as a general term. இந்த term தான் நம்ம general term னு சொல்லுவோம். So the general term is. So இது எத்தனாவது term அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC0 இருக்கிறது first term. NC0 இருக்கிறது first term. NC1 இருக்கிறது second term. NC2 இருக்கிறது third term. இல்லையா? இதான first term. First term, second term, third term. So அப்போ இது வந்து அப்போ எத்தனாவது term இருக்கும்? R plus 1th term இருக்கும். இது rth term இருக்காது. This will be r plus 1th term. ஏன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால 0 இருக்கிறது first term, 1 இருக்கிறது second term, 2 third term. So அப்போ r இருக்கிறது வந்து it will be the r plus 1th term. So அப்போ therefore the general term is tr plus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா term r plus 1 or r plus 1th term. அதை தான் இங்கே நான் மீன் பண்ணி tr plus 1 போடுறேன். So tr plus 1 is equal to ncr a power n minus r into b power r. So this is the general term. இப்போ இதில் நீங்கள் ஆருக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண that is 0 1 2 3 எல்லாம் வேல்யூஸ் கொடுக்க you will get all the terms in the binomial expansion. இதில் இருக்க எல்லா டேர்மும் கிடைக்கும். இப்போ ஆருக்கு 0 போட்டிங்கன்னா it will be the first term. அப்போ NC0 a power n minus 0 which is a power n into b power 0 which is b power 1 which is b power 0 which is going to be 1 ன்னு வந்துரும். ஸோ அப்போ which is NC0 a power n ன்னு வந்துரும். அடுத்து ஆருக்கு 1 போட்டிங்கன்னா second term t1 plus 1 which is second term is equal to nc1 a power n minus 1 into b power 1. வருதா? அதுமே ஆருக்கு 2 போட்டிங்கன்னா ஆருக்கு 2 போட்டிங்கன்னா you'll get the third term and so on. புரியுதா? ஸோ அதனால தான் we call this as general term. இப்போ ஆருக்கு அதே மாதிரி நீங்கள் n minus 1 substitute பண்ணிங்கன்னா ஆருக்கு ஆருக்கு வந்து n minus 1 substitute பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஆருக்கு n substitute பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? It will be ncn a power n minus 1 which will become as a power 0 anything raised to the power of 0 is 1 into b power n ன்னு வந்துரும். ஸோ லாஸ்ட் டேர்ம் கிடைச்சிடும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? அது ஸோ அதனால தான் we call this to be the general term. அதனால தான் இதை நம்ம general termனு சொல்கிறோம். ஓகேவா? And then third one is that these that is NC0, NC1, NC2, etc. up to NCn are called as binomial coefficients. இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா binomial coefficients ன்னு சொல்லுவோம். Are called as binomial coefficients. So these are called as a binomial coefficients. இது எல்லாத்தையும் நம்ம binomial coefficients ன்னு சொல்றோம் and can be written as. So இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா we can also write this as C0, C1, C2, etc. up to Cn. இப்படியும் எழுதலாம். We can write it like this also. இப்படியும் எழுதலாம். NC0, NC1, NC2ன்னு எழுதலாம் or C0, C1, C2, C3 etc. up to Cn இப்படியும் எழுதலாம். So these are called as the binomial coefficients. இது எல்லாத்தையும் நம்ம binomial coefficients ன்னு சொல்லுவோம். And then the fourth point is that the sum of the binomial coefficients So the sum of the binomial coefficients is always 2 power n. The sum of the binomial coefficients is always 2 power n. Or in other words, we can say that NC0 plus NC1 plus NC2 plus etc. plus NCn is equal to 2 power n ன்னு சொல்லலாம். Or we can also say it like this: C0 plus C1 plus C2 plus etc. plus Cn is equal to 2 power n. So the sum of the binomial coefficients is always 2 power n. ஸோ இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 power n தான் கிடைக்கும். வாட் எவர் மேபி n என்னவாக இருந்தாலும் வில் கெட் இட் அஸ் 2 power n. இப்போ இதில் கூட பாருங்கள், இதில் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன? இங்கே the coefficient is 1, இங்கே coefficient is 2, இங்கே coefficient is 1. ஸோ அப்போ 2 plus 1 plus 1 which is 4 இல்லையா? ஸோ அப்போ that is equal to 4ங்கிறது என்னது? It is 2 square இல்லையா? அதுமாதிரி இங்கே இதோட ஆக்சுவலாக இங்கே the sum of the binomial coefficients என்ன வரும்? 2 cube 8 வரணும்.
2 cube 8 ஏன்னா இங்கே n is equal to 8 ஏன்னா நான் sum of the binomial coefficients என்ன சொன்னோம் 2 power n ன்னு சொன்னோம் ஸோ இங்கே nங்கிறது 3 அப்போ 2 cube which is 8 வரணும் இப்போ இங்கே ஆட் பண்ணி பாருங்கள் 8 வருதானு 1 + 3 + 3 + 1 so 6 + 2 which is 8 வருதா so the sum of the binomial coefficients will be always equal to 2 power n தான் இருக்கும் அதே மாதிரி one more thing என்னன்னா the sum of the odd coefficients that is C0 plus C2 plus C4 plus etc. will be equal to the sum of the even coefficients C1 plus C3 plus C5 plus etc. இது ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா the sum of the odd coefficients will be equal to the sum of the even coefficients ஏன்னா உங்களுக்கு இதைத்தான் நம்ம odd coefficients சொல்கிறோம் ஏன்னா இது ஃபஸ்ட்டு டேர்மோட coefficient இந்த 0 2 எல்லாம் பார்த்து ஈவன் நம்பர்னு நினச்சிடக்கூடாது இது வந்து they are the odd coefficients coefficientனா இது ஃபஸ்ட்டு டேர்மோட coefficient இது தேர்ட் டேர்மோட coefficient இது ஃபிஃப்த் டேர்மோட coefficient இது செகண்ட் டேர்மோட coefficient இது வந்து ஃபோர்த் டேர்மோட coefficient இது சிக்ஸ்த் டேர்மோட coefficient ஸோ அதனால தான் we say that the sum of the odd coefficients is equal to the sum of the even coefficients which is equal to so the value of this is going to be 2 power n minus 1 ஸோ இதோட வேல்யூ வந்து 2 power n minus 1 புரிஞ்சுதாமா ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to find the middle term எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம் middle term now இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் இப்போ சப்போஸ் n ஈவனாக இருந்தால் n ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் வரும் ஆனால் n odd நம்பராக இருந்துச்சுன்னா if n is going to be an odd number will be getting 2 middle terms பாருங்கள் ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவன் ஆகிடும் அப்போ உங்களுக்கு 2 மிடில் டேர்ம் வரும் n ஈவனாக இருந்தால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் ஆகிடும் 3 டேர்ம்ஸ் இருக்குது ஸோ அதனால் நமக்கு அந்த மிடில் டேர்மை ஈவன் இது சாரி அந்த கரெக்டாக அந்த நடுவில் இருக்க டேர்ம் கண்டுபிடிக்க முடியும் வேறஸ் n ஆடாக இருந்துச்சுன்னா 2 டேர்ம்ஸ் வரும் நடுவில் அப்போ ரெண்டுமே மிடில் டேர்ம்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போ n ஈவனாக இருந்துச்சுன்னா there will be only one middle term n ஆடாக இருந்துச்சுன்னா there will be 2 middle terms ஓகேவா if n is even n ஈவனாக இருந்ததுன்னா then we can say that n by 2 plus 1th term is the middle term so this will be the middle term n by 2 plus 1th term will be the middle term whereas if n is odd odd இருந்துச்சுன்னா அப்போ ரெண்டு மிடில் டேர்ம் வரும் அந்த ரெண்டு மிடில் டேர்ம் என்னன்னா n plus 1 by 2 comma n plus 1 by 2 plus 1 are the middle terms so n plus 1 by 2 and n plus 1 by 2 plus 1th are the middle terms so ரெண்டுமே middle terms இருக்கும் புரியுதா n ஈவனாக இருந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் அது எத்தனாவது டேர்ம்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா n by 2 plus 1 இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2 இல்லையா அப்போ மிடில் டேர்ம் எத்தனாவது டேர்ம் மிடில் டேர்மாக வரும் 2 by 2 which is 1 plus 1 2 செகண்ட் டேர்ம் மிடில் டேர்மாக வரும் இதில் செகண்ட் டேர்ம் இதுலேயே நமக்கு அப்படி தானே செகண்ட் டேர்ம் தானே மிடில் டேர்மாக இருக்குது இங்கே வந்து n is equal to 3 இப்போ 3ங்கிறது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா it is 3 plus 1 by 2 which is 4 by 2 which is 2 second and then 2 plus 1 which is third so second and third terms are the middle terms so இது ரெண்டுமே middle term-ஆக இருக்கும் ஸோ இங்கே அப்படி தானே இருக்குது செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் ரெண்டுமே மிடில் டேர்மாக இருக்கு இல்லையா ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ மிடில் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா n ஈவனாக இருந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்மாக தான் இருக்கும் தட் இஸ் n by 2 plus 1th term will be the middle term அத்தனாவது டேர்ம் தான் மிடில் டேர்மாக இருக்கும் அண்ட் தென் n ஆடாக இருந்துச்சுன்னா இஃப் சப்போஸ் n ஆடாக இருந்துச்சுன்னா ரெண்டு மிடில் டேர்ம்ஸ் இருக்கும் ஒன்று வந்து n plus 1 by இது வந்து எத்தனாவது டேர்முங்கிறத இங்கே எழுதுறோம் மிடில் டேர்ம் என்னங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிக்கல இது எத்தனாவது டேர்ம் மிடில் டேர்மாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறோம் அது அந்த டேர்ம் என்னங்கிறத கண்டுபிடிக்க நம்ம இந்த ஜென்ரல் டேர்மில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இது எத்தனாவது டேர்ம் மிடில் டேர்ம் எந்த டேர்ம் மிடில் டேர்ம் செகண்ட் டேர்மா ஃபிஃப்த் டேர்மா 17th டேர்மா 19th டேர்மா அந்த இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது ஓகேவா ஸோ n ஈவனாக இருந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் அது எத்தனாவது டேர்ம் n by 2 plus 1th term n ஆடாக இருந்துச்சுன்னா அப்போ n plus 1 by 2 and n plus 1 by 2 plus 1th terms are the middle terms இந்த ரெண்டுமே மிடில் டேர்ம்ஸாக இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம்
let us see the sums based on this. So example 5.1. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the expansion. So இந்த x 2x plus 3 the whole power 5 இதை expand பண்ண சொல்லியிருக்காங்க. So இதை expand பண்ணுவோம். 2x plus 3 the whole power 5. So this is of the form ax plus b the whole power n. a plus b the whole power n. a plus b the whole power n என்ற ஃபார்முலா இருக்கா? இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? nc0 a power n plus nc1 a power n minus 1 into b plus nc2 a power n minus 2 into b square plus etc. plus ncr a power n minus r into b power r plus etc. plus ncn b power n. ஸோ இதான ஃபார்முலா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு a என்ன, b என்ன, n என்னன்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ இங்கே a என்ன 2x and then b என்ன 3 and then n என்ன 5. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2x plus 3 the whole power 5 can be written as 5c0 2x the whole power 5 plus 5c1 2x the whole power 5 minus 1 which is 4 into 3 power 1 plus 5c2 into 2x the whole power 5 minus 2. 5 minus 2 is 3 and then 3 power 2 plus 5c3. இங்கெல்லாம் plus etc. போடக்கூடாது. ஏன்னா whole power 5 தானே கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 6 terms தான் வரும். ஸோ அந்த 6 termsமே என்னன்னு எழுதணும். இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இது போட்டுறாதீங்க, that is plus etc. போட்டுறாதீங்க. plus etc. இங்கே ஏன் போடுறோன்னா ஏன்னா இங்கே n என்னன்னு தெரியாது, பட் இங்கே n என்னன்னு தெரியும், அதனால இங்கே plus etc. போடக்கூடாது. you have to write all those terms. எல்லா termsையும் தான் எழுதணும். so it is 5c3 into 2x the whole power 5 minus 3. so 5 minus 3 is going to be 2 and then b to the power of 3 to the power of 3. Next 5c4 into 2x the whole power 1 into 3 power 4 plus 5c5 into 2x the whole power 0 which is going to be 1 into 3 power 5. புரிஞ்சுதா? ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இந்த ஏவோட பவர் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் 0 வரைக்கும். பியோட பவர் வந்து 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அந்த n வரைக்கும். ஓகேவா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2x the whole power 5 2x the whole power 4 2x the whole cube 2x the whole square 2x the whole power 1 இது 2x the whole power 0. அதுமாதிரி 3 பாருங்கள், இங்கே 3 power 0 3 power 1 3 square 3 cube 3 power 4 3 power 5. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ we know the value for 5c0. 5c0 value என்ன? nc0 the value is 1. So அப்போ 5c0 1 into 2 power 5. So 2 power 5 is going to be 32. So 32 into x power 5 plus 5c1 is 5. 5 into 2 power 4. So 2 power 4 is going to be 16 into and then இங்கே ஒரு 3 இருக்கு into x power 4 plus 5c2. 5c2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? It is 5 into 4 divided by 1 into 2 இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 10 வரும் into 2 cube which is 8 into 3 square which is 9 into x cube. அடுத்த term 5c3. 5c3 is same as 5c2. நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? when r is greater than half of n அப்போ நம்ம ncr is equal to ncn minus r அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 5c3 is same as 5c2. அப்போ it is 5 into 4 divided by 1 into 2 into, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 10 தான் வரும். 2 square which is 4 into 3 cube which is 27 into x square. அடுத்த term 5c4 is same as 5c1. 5c4 is same as 5c1 which is equal to 5. 5 into 2 into 3 power 4 which is 81. 81 into x plus 5c5 is 1. 5c5 is 1. 3 power 5. So 3 power 5 is 243. 243 அவ்வளோதான் வரும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 32x power 5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as 15 into 16. So 15 into 16 நமக்கு you'll get it as 240. So 240 into x power 4 plus இங்கே 10 into 72. So 10 into 72 is 720 into x cube plus இங்கே 10 into or it is 40 into 27 இல்லையா? 40 into 27. So multiply பண்ணிங்கன்னா அப்போ you'll get it as 1080 into x square plus
So இங்க multiply பண்ணீங்கன்னா it is 10 into 81. 10 into 81 is 810 into x plus 243. So therefore the expansion of 2x plus 3 the whole power 5. So இதோட expansion வந்து 32x power 5 plus 240x power 4 plus 720 x cube plus 1080 x square plus 810 x plus 243. So this is the expansion of this 2x plus 3 the whole power 5. இதோட expansion இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay, இப்போ next example 5.2. So இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா evaluate 98 the whole power 4. So 98 whole power 4 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். So we need to find 98 the whole power 4. இந்த 98 whole power 4 how are you? We are going to write it as 100 minus 2 the whole power 4 ன்னு எடுத்துக்கலாமா? 100 minus 2 the whole power 4. Now this is of the form a plus b the whole power n. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? nc0 a power n plus nc1 a power n minus 1 into b plus etc. plus ncr a power n minus r into b power r plus etc. plus ncn b power n. இதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே a என்ன 100, b என்ன minus 2 and then n என்ன 4. So let us substitute in this formula. அப்போ therefore 100 minus 2 the whole power 4 can be written as 4c0 into 100 power 4 plus 4c1 into 100 the whole cube into minus 2 plus 4c2 into 100 the whole square into minus 2 the whole square plus 4c3 into 100 the whole power 1 into minus 2 the whole cube plus 4c4 into 100 the whole power 0 which is going to be 1 into minus 2 the whole power 4 ன்னு வந்துரும். இப்போ இதை simplify பண்ணுவோம். 4c0 is 1. 4c0 is 1. 100 power 4. So 100 power 4 என்ன வரும்? We will get it like this. இல்லையா? Okay, so this is going to be 100 power 4 plus 4c1 is 4. 4 into minus 2. So 4 into minus 2 into 100 cube. So 100 cube will be this plus 4c2. 4c2 is it is 4 into 3 divided by 1 into 2 which is going to be 6. 6 into minus 2 the whole square. Minus 2 the whole square is 4 into 100 square. So 100 square is going to be 10,000 plus 4c3. 4c3 is same as 4c1. 4c3 is same as 4c1. நம்ம இங்கே இந்த formula யூஸ் பண்ணுறோம். அந்த property 2 ncr is equal to ncn minus r. So but it's going to be 4 into 100 into minus 2 the whole cube is going to be minus 8 and then plus 4c4 is 1. 4c4 is 1 minus 2 the whole power 4 is going to be 16. Okay va? Appo which is going to be so இது minus 8 இது plus 24 2,40,000 இது minus 3,200 plus 16 ன்னு வந்துடும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 2. ஸோ இது எத்தனை டிஜிட்ஸ்? 3 5 6 3 6 இது ஆட் பண்ணியாச்சு. மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். இப்படியே சப்ராக்ட் பண்ண முடிஞ்சால் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரைட் இட் 1 below the other. டிஜிட்ஸ் நேருக்கு நேராக 1 below the other எழுதிட்டு அப்புறம் வேணால் சப்ராக்ட் பண்ணுங்கள். புரியுதா? நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தப்பாக போட்டுறாதீங்க. இதை வந்து 1 below the other எழுதி அப்புறம் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வர ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 6 1 and then 8 6
3 2 2 9. ஓகேவா? இப்படி டைரெக்டாக முடிஞ்சால் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரைட் இட் ஒன் பிலோ த அதர். ஒன்று கீழே ஒன்றா எழுதி நம்ம கீழ் கிளாஸில் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணுங்கள். தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்படி டைரெக்டாக எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி எழுதிட்டு இப்படி சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆன்சர். ஸோ அப்போ therefore this is the value of 98 the whole power 4. ஸோ 98 the whole power 4ஓட வேல்யூ இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.3 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5.3ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the middle term of the expansion x plus y the whole power 6. ஸோ இதோட middle term என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? we have to write the middle term. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பவர் 6. இதோட மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏ என்னன்னு எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் தென் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் அண்ட் தென் என் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? என் இப்போ ஈவனோ ஆடா? இட் இஸ் ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருந்தால் எத்தனை மிடில் டேர்ம் வரும்? ஹவு மெனி மிடில் டேர்ம்ஸ் வில் பி தேர் இஃப் n is going to be even? only one middle term தானே வரும். அப்போ therefore we can say that n by 2 plus 1th term is the middle term. So therefore here it is going to be 6 by 2 plus 1th term, or which is going to be 3 plus 1, which is 4th term, is the middle term. So 4th term will be the middle term. Okay va? Okay. ஸோ இப்போ ஃபோர்த் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் த ஃபோர்த் டேர்ம்? ஃபோர்த் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ த ஜென்ரல் டேர்ம் இஸ், ஸோ ஜென்ரல் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம, டிஆர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே நம்ம என்எக்ஸ் சரி என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு பி பவர் ஆர். இப்போ இதில் n a bக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ என்னங்கிறது இங்கே வந்து 6. ஸோ 6r, a வந்து என்னது? இட் இஸ் எக்ஸ், எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் ஆர், பிங்கிறது என்ன? ஒய், ஒய் பவர் ஆர். ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது சரி இங்கே 4 வரும், n இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா? ஓகே. இப்போது நமக்கு வேண்டியது என்ன? ஃபோர்த் டேர்ம் வேணும். வி நீட் டு ஃபைண்ட் ஃபோர்த் டேர்ம். அப்போ ஆருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஆருக்கு 3 போட்டால் தானே ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். 3 + 1 ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு புட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. r is equal to 3 in substitute பண்ணுவோம். அப்போ therefore t3 plus 1 which is equal to 6c3 x to the power of 4 minus 3 into y power 3, or which is going to be t4, that is fourth term is equal to 6c3. 6c3 ங்கிறது என்ன? 6 into 5 into 4 divided by 1 into 2 into 3 into x to the power of 4 minus 3. So it is going to be, sorry, n வந்து 6 இல்லையா? சாரிம்மா 6 4 ன்னு போட்டேன். ஸோ n வந்து 6 இல்லையா? ஸோ it is 6 minus 3, it is going to be 3. 3 into y cube. இப்போ therefore இதை simplify பண்ணிங்கன்னா இப்போ you will get it as t4 is equal to 20x cube y cube. So this is the middle term. Is the middle term. So this is the middle term. So இதுதான் வந்து middle term. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது. அது ஸோ மிடில் டேர்ம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏ என்ன, பி என்ன, என் என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என் வந்து ஈவனோ ஆடா அது எடுத்து எழுதிக்கோங்க. ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும், n by 2 plus 1th டேர்ம். ஆடாக இருந்தால் அந்த இன்னொரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலா 2 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபோர்த் டேர்ம் தான் மிடில் டேர்ம்னு கிடைக்குது. அடுத்து அதை ஜென்ரல் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணி we have to find what is the middle term. ஸோ ஜென்ரல் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறோம். that is tr plus 1 is equal to ncr a power n minus r into b power r. ஸோ இதில் நம்ம n a b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ n is equal to 6. ஸோ 6cr x power 6 minus r into y power r.
ஸோ எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஆர் இன்ட்டு ஒய் பவர் ஆர்னு வந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் நம்ம ஆர் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு ஃபோர்த்து டேர்ம் கிடைக்கும். 3 + 1 தானே 4. ஸோ அதனால் ஃபோர்த்து டேர்ம் வேணும்னா நம்ம ஆருக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 6c3 x to the power of 6 minus 3 into y cube. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ ஃபோர்த்து டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 20x³ y cube இஸ் த மிடில் டேர்ம். பாருங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமையே இதோட மிடில் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட எக்ஸ்பேன்ஷன் தேவையில்லை. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.4. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதில் மிடில் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஷின்லேயே சொல்கிறாங்க மிடில் டேர்ம்ஸ்னு. அப்போ 2 மிடில் டேர்ம் வரும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பேன்ஷன் வந்து x + y the whole power 7 இல்லையா? அப்போ a is equal to x and then b is equal to y and n is equal to 7. 7ங்கிறது it is an odd number. அப்போ therefore நமக்கு what are all the middle terms? n + 1/2 and n + 1/2 + 1 are the middle terms. So இதில் substitute பண்ணிங்கன்னா it will be 7 + 1/2, 7 + 1/2, 1 + 1 are the middle terms. So இதை simplify பண்ணிங்கன்னா 7 + 1 is 8, 8/2 is going to be 4 and then 4 + 1 5. So அப்போ 4th term and 5th term are the middle terms. So இப்போ let us find the 4th and 5th term. First நம்ம general term எழுதிக்கலாம். So the general term. So the general term is TR + 1 is equal to NCR A power n minus R into B power R. So இதில் first நம்ம n, A, B க்கு substitute பண்ணிக்கலாம். So அப்போ it is going to be 7CR into Aங்கிறது x to the power of 7 minus R, Bங்கிறது y to the power of R. இப்போ ஆருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? 4th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா 4th டேர்ம் கண்டுபிடிக்க r is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டு ஃபைண்ட் 4th டேர்ம், ஸோ 4th டேர்ம் கண்டுபிடிக்க புட் r is equal to 3. ஆருக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஆருக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஆருக்கு 3 போட்டால் என்ன வரும்? t3 + 1. t3 + 1 is equal to 7c3. So 7c3 x to the power of 7 minus 3, x to the power of 7 minus 3 into y power 3. So which is 7c3ங்கிறது என்ன? 7 into 4, 6 into 5 divided by 1 into 2 into 3. So x power 4 y cube, so which is equal to 35 x power 4 y cube. அப்போ therefore t4 is equal to 35 x power 4 y cube. So இது ஒரு middle term. And then to find the 5th term, 5th term கண்டுபிடிக்க let us put r is equal to 4. rக்கு 4ன்னு substitute பண்ணுவோம். அப்போ t4 + 1 is equal to 7c4 x to the power of 7 minus 4 into y power 4. அப்போ which is equal to 7c4ங்கிறது it is 7 into 6 into 5 divided by into 4 divided by 1 into 2 into 3 into 4. So 7c3யும் 7c4ம் ரெண்டும் ஒன்று தான். Into x to the power of x³ y power 4, which is equal to 35x³ y power 4. So therefore t5, 5th term is equal to 35x³ y power 4. Appo therefore the middle terms are, so the middle terms are t4 is equal to 35x power 4 y cube and then t5 is equal to 35x power x cube y power 4. So these two are the middle terms. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay, இப்போ next one பாருங்க. Example 5.5. Find the coefficients of x power 6 in the expansion. So இதில் coefficient of x power 6 என்னன்னு கேட்டிருக்காங்க. x power 6 ஓட coefficient என்னன்னு கேட்டிருக்காங்க. So அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். So example 5.5. ஸோ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பேன்ஷன் வந்து 3 + 2x the whole power 10k கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமையே we are going to find the coefficient of x power 6. x power 6ஓட coefficient என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து a is equal to 3, b is equal to 2x and then n is equal to 10. நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கலாம்.
So the general term is TR plus 1 is equal to NCR a power n minus r into b power r. So which is going to be 10CR into 3 to the power of 10 minus r into 2x the whole power r ன்னு வந்துரும். இப்போ நமக்கு என்ன வேணும்? x power 6 வேணும். ஓகேவா? இதை முதல்ல இப்படி பிரிச்சுக்கலாம். 10CR into 3 to the power of 10 minus r into 2 power r into x power r ன்னு பிரிச்சுக்கலாமா? x ஓட பவர் 6 இருக்கணும். இப்போ x ஓட பவர் 6 இருக்கணும்னா அப்போ r should be equal to 6. அப்போ r should be equal to 6. இப்போ to find coefficient of x power 6. ஏன்னா நமக்கு வேண்டியது x ஓட பவர் 6 இருக்கணும். ஆனால் இங்கே x பவர் என்னவா இருக்குது? 6 இருக்குது. அப்போ therefore r is equal to 6. rக்கு பதிலாக 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இதில் rக்கு பதிலாக 6 போட்டால் என்ன வரும்? t6 plus 1 which is equal to 10c6 into 3 to the power of 10 minus 6 into 2 power 6 into x power 6. அப்போ therefore the coefficient of x power 6. So x power 6 ஓட coefficient என்ன? Therefore coefficient of x power 6. So x power 6 ஓட coefficient ன்னு சொல்லும்போது நம்ம அந்த x power 6 எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ which is equal to 10c6. 10c6 is same as 10c4 இல்லையா? 10c 10 minus 6 ன்னு எழுதலாம். So it is 10c4 into 3 power 4 into 2 power 6. So this is the coefficient of x power 6. So இப்போ இதை simplify பண்ணுவோம். So இதை simplify பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10c4 can be written as 10 into 9 into 8 into 7 divided by 1 into 2 into 3 into 4 into 3 power 4 into 2 power 6. So இதை simplify பண்ணிங்கன்னா இது 3 times 2 4s are 8 cancel ஆகிடும். So அப்போ it is going to be 210 into 3 power 4 into 2 power 6. இது வேணும்னா இதுவும் நம்ம simplify பண்ணி எழுதிக்கலாம். 3 power 4 is going to be 81 and 2 power 6 is going to be 64. அது போட்டு multiply பண்ணி எழுதிக்கலாம். We can also write it like this. அப்போ therefore coefficient of x power 6 is equal to 210 into 3 power 4 into 2 power 6. So this is the coefficient of x power 6. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ எக்ஸோட பவரை 6க்கு ஈக்குவேட் பண்ணி we have to find the coefficient. r கண்டுபிடிச்சி அதை r சப்ஸ்டிட்யூட் பண்ணி coefficient என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 5.6. The coefficient, find the coefficient of x cube in the expansion. ஸோ இதில் நம்ம x cubeோட coefficient என்னன்னு கேட்டிருக்காங்க. We need to find the coefficient of x cube. x cubeோட expansion என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 5.6. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 2 minus 3x the whole power 7. ஸோ அப்போ இங்கே a is equal to 2, b is equal to minus 3x and then n is equal to 7. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. Now we need to find the coefficient of x cube. ஸோ அதுக்கு முதல்ல general term எழுதிக்கலாம். ஸோ the general term is TR plus 1 is equal to NCR a power n minus r into b power r. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம n a bக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ it is 7CR into 2 to the power of 7 minus r into minus 3x the whole power r. ஓகேவா? ஸோ அப்போ it is 7CR into 2 to the power of 7 minus r into இது minus 3 the whole power r into x power r ன்னு பிரிச்சுக்கலாம். Let us write it like this. இப்போ நமக்கு என்ன வேணும்? coefficient of x cube இல்லையா? இப்போ x ஓட பவர் 3 இருக்கணும். ஸோ to find coefficient of x cube. So x ஓட பவர் 3 இருக்கணும். அப்போ therefore r is equal to 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்லையா? We have to put r is equal to 3. So rக்கு 3 போட்டால் என்ன வரும்? t3 plus 1 is equal to 7c3 into 2 to the power of 7 minus 3 into minus 3 the whole cube into x power 3 ன்னு வந்துடும். அப்போ therefore coefficient of x cube is equal to, so 7c3 ங்கிறது என்ன? It is 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 into 2 power 4 into minus 3 the whole cube, which is going to be minus 27. So which is equal to, so இதை simplify பண்ணிங்கன்னா it is 35 into 2 power 4 is going to be 16
into minus 27. So இதை multiply பண்ணிங்கன்னா we'll get it as minus 15120. So therefore coefficient of x cube is equal to minus 15120. So this is the coefficient of x cube in this expansion. இந்த expansionல x cube ஓட coefficient இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கணும். அதில் முதல்ல n a bக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்புறம் அந்த எக்ஸோட பவரை எதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு அதை ஆரை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூல் கெட் த கோஎஃபிஷியன்ட் கிடச்சிடும். கோஎஃபிஷியன்ட் எழுதும்போது அந்த எக்ஸ் கியூப் எழுத தேவையில்லை. புரியுதா? வெறும் அந்த நம்பர் மட்டும் எழுதுனா போதும். இட் இஸ் எனஃப் இஃப் யூ ரைட் த நம்பர் அலோன். நோ நீட் ஃபார் ரைட்டிங் த என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ் கியூப் எழுத தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு example 5.7. The second, third and fourth terms in the binomial expansion of x plus a the whole power n are 240, 720 and 1080. For a suitable value of x, find x a n. So இதில் x a n என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது மூணும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் என்ன, ஏ என்ன, என் என்னன்னு கண்டுபிடிக்கணும். we need to find this. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் பவர் என் இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 240 and then third term is equal to 720 and then fourth term is equal to 1018 கொடுத்துருக்காங்க. now the general term is, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா a is equal to x, b is equal to a and n is equal to n தான். So the general term is, what is the general term? tr plus 1 is equal to ncr a power n minus r into b power r. So இதில் substitute பண்ணோன்னா it is ncr x power n minus r into a power r. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் டேர்ம் t2 is equal to 214 கொடுத்துருக்காங்களே. அப்போ which means இதில் வந்து நம்ம ஆருக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ it is nc2, சரி செகண்ட் டேர்ம்னு போது ஆருக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும். ஆருக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ புட் r is equal to 1. So அப்போ it is nc1 x power n minus 1 into a power 1 is equal to 240. Or in other words we can say that n into x power n minus 1 a is equal to 240 சொல்லலாம். இதை let us take it as number 1. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? it is given that t3 is equal to 720 கொடுத்துருக்காங்களே. அப்போ we have to put r is equal to 2. rக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ rக்கு 2 போட்டால் என்ன வரும்? nc2 x power n minus 2 into a square is equal to 720. So nc2ங்கிறத வந்து we can write it as n into n minus 1 divided by 1 into 2 into x power n minus 2 into a square is equal to 720. இதை let us take it as number 2. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? it is given that t4 is equal to 1018 கொடுத்துருக்காங்க. அப்போ which means we have to put r is equal to 3. ஸோ rக்கு 3 போட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? it will be nc3 x power n minus 3 into a cube is equal to 1080. ஸோ nc3 எப்படி எதெல்லாம்? n into n minus 1 into n minus 2 divided by 1 into 2 into 3. So 1 into 2 into 3 here we can write it as 6 into x power n minus 3 into a cube is equal to 1080. இதை let us take it as number 3. ஓகேவா? இப்போ இதிலிருந்து we need to find what is x, n, a. இது மூணு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். Now for that இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to divide 2 by 1. 2 divided by 1 பண்ண போறோம். 2 divided by 1. So second equation என்ன சொன்னோம்? it is n into n minus 1 divided by 2 into x power n minus 2 into a square divided by இங்கே n into x power n minus 1 into a is equal to 720 divided by 214 வந்துருமா இந்த சைடு. ஸோ இப்போ இதில் n கேன்சல் பண்ணிடலாம், இதில் ஒரு a கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? n minus 1 divided by 2. இது வந்து x to the power of n minus 2. இது மேலே வந்துச்சுன்னா என்ன வரும்? minus n plus 1ன்னு வந்துடும் இல்லையா? இந்த n minus 1 மேலே வந்துச்சுன்னா minus n plus 1 into a is equal to, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து you'll get it as so இது வந்து 24ல எத்தனை டைம்ஸ் போகும் so 12 2s are this is going to be 12 6 are 3 times so that is equal to 3 ன்னு வந்துரும் இந்த 2 இங்க cross multiply பண்ணிடுவோம் so 2 இங்க cross multiply பண்ணிட்டீங்கன்னா 6 ன்னு வந்துரும் அப்ப you'll get it as n minus 1 into so இது வந்து plus n minus n cancel ஆயிடும் so இப்போ உங்களுக்கு வந்து minus 2 plus 1 you'll get it as minus 1 அப்ப you'll get it as a by x is equal to 3 ன்னு வந்துரும் or in other words we can say that sorry 6 3 2s are 6 இல்லையா or in other words we can say that a by x is equal to 6 by n minus 1 ன்னு சொல்லலாமா so a by x is equal to 6 by n minus 1 ன்னு சொல்லலாம் இத let us take it as equation number 4 ஓகேவா இப்போ அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 divided by 2 பண்ண போறோம் 3 divided by 2 so 3 divided by 2 பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும் third equation வந்து actually நமக்கு என்ன இருக்கு it is n into n minus 1 divided n into n minus 2 divided by 6 so that is going to be n into n minus 1 into n minus 2 divided by 6 into x to the power of n minus 3 into a cube is equal to 1080 so divided by n into n minus 1 divided by 2 into x power n minus 2 into a square இங்க divided by 720 இல்லையா so இப்போ இத simplify பண்ணீங்கனா உங்களுக்கு n cancel பண்ணிடலாம் n minus 1 n minus 1 cancel பண்ணிடலாம் and then இந்த 2 உம் 6 உம் 3 times cancel பண்ணிடலாம் and then இதல cancel பண்ணீங்கனா ஒரு a தான் இருக்கும் so இத subtract பண்ணீங்கனா you'll get it as n minus 2 into x to the power of n minus 3 minus n plus 2 into a divided by 3 is equal to so இத cancel பண்ணீங்கனா you'll get it as so it is going to be the 12 9s are the 12 6 are and then 2 times is 3 times so it is going to be 3 by 2 the simplify பண்ணீங்கனா you'll get it as 3 by 2 இந்த 3 இங்க cross multiply பண்ணீங்கனா 9 by 2 வந்துரும் இங்க plus n minus n gets cancel அப்ப minus 3 plus 2 you'll get it as minus 1 so it is going to be n minus 2 into x power minus 1 into a is equal to 9 by 2 or in other words a by x is equal to 9 by 2 into n minus 2 வந்துரும் இத let us take it as equation number 5 இது equation number 5 ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இப்போ இதுவும் a by x தான் இதுவும் a by x தான் ரெண்டுமே a by x தானே அப்ப ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா ரெண்டு ஈக்குவேட் பண்ணா நமக்கு n கிடைக்கும் so equating 4 and 5 so from 4 and 5 we can say that 6 by n minus 1 is equal to 9 by 2 into n minus 2 ன்னு சொல்லலாம் so இப்போ இத cross multiply பண்ணுவோம் so cross multiply பண்ணா என்ன வரும் 12 into n minus 2 is equal to 9 into n minus 1 so உள்ள multiply பண்ணீங்கனா 12n minus 24 or இதை இங்கே வேணாலும் cancel பண்ணலாம் which is equal to 9n minus 9 so it is going to be 12n minus 9n is equal to 24 minus 9 so which is going to be 3n is equal to so 24 minus 9 is going to be you'll get this as 15 இல்லையா 24 minus 9 is 15 அப்ப therefore n is equal to 5 ன்னு வந்துரும் இப்போ n is equal to 5 ன்னு கிடைச்சாச்சு so இப்போ n is equal to 5 ங்கறத let us substitute it in இத வந்து எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா n is equal to 5 ன்றத இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் so n is equal to 5 ங்கறத இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் equation number 1ல substitute பண்ணுவோம் so substituting in 1 equation number 1ல substitute பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும் you will get it as 5 into x to the power of 5 minus 1 into a is equal to 240 வந்துரும் or in other words x power 4 into a is equal to 240 divided by 5
or which is x power 4 into a is equal to, so 240 divided by 5 is going to be 48. Okay va, இதை let us take it as equation number 6. இதை equation number 6 ன்னு எடுத்துக்கலாம். Okay va, இப்போ அடுத்தது இந்த n is equal to 5ங்கிறத let us substitute it in this 4. இந்த 4ல substitute பண்ணும், இதில் substitute பண்ணும். n is equal to 5ங்கிறத இந்த 4ல substitute பண்ணும். So substitute n is equal to 5 in 4. Fourth equation la substitute பண்ணும். So இதில் n க்கு பதிலா 5 ன்னு போட்டா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? a by x is equal to 6 divided by 5 minus 1. அப்போ a by x is equal to 6 by 4 ன்னு வந்துரும். Or a by x is equal to 3 by 2 ன்னு வந்துரும். Okay வா, இதை let us take it as equation number 7 ன்னு எடுத்துக்கலாம். Okay வா, இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். Let us divide these two. 6 divided by 7. 6 divided by 7 என்ன வரும்? It will be, so in the side we have x power 4 into a divided by a by x is equal to, so in the side 48 divided by 3 by 2. Okay வா, so இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா இந்த a cancel ஆடும், இது மேலே போச்சுன்னா x power 5. So x power 5 is equal to the 2 மேலே போச்சுன்னா, and then it is going to be 2 into 48 divided by 3. So 3 யும் 48 ம் எத்தனை times வரும்? So it is going to be 16 times, or which is can be written as x power 5 is equal to, you can write it as 2 power 5. 32 which can be written as 2 power 5. அப்போ from this x is equal to 2 ன்னு வந்து. So x is equal to 2 ன்னு கிடைச்சிரும். இப்போ x கிடைச்சாச்சு, அடுத்து n கிடைச்சாச்சு. இதை நம்ம let us substitute it in this 4ல substitute பண்ணுவோம், or இதில் substitute பண்ணுவோம் 7ல. so substituting in 7. so 7ல substitute பண்ணிங்கன்னா என்ன வரும்? a divided by 2 is equal to 3 by 2. அப்போ from this a is equal to 3 ன்னு வந்துடும். அப்போ therefore n is equal to 5, x is equal to 2 and a is equal to 3. இதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும், பட் இட் இஸ் ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி, அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? ஓகே, இன்னைக்கு நீங்கள் வந்து இதோ இந்த எக்ஸசைஸ் 5.1ல இந்த ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்காங்களே, இது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் திஸ், இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது ஈஸி தான். a is equal to 2x square, b is equal to minus 3 by x and n is equal to 3. substitute பண்ணணும் ஃபார்முலாவில். ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இந்த ஃபார்முலா. அண்ட் தென் அடுத்து இந்த 2, இந்த செகண்ட் ஒன்ல இருக்க ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், இது மூணுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எப்படி எடுத்துக்கலாம்? 100 + 2 the whole power 4. 100 + 2 the whole power 4ன்னு எடுத்துக்கணும். இதை 100 - 1 the whole power 4ன்னு எடுத்து போடணும். அண்ட் தென் இதை 10 - 1 the whole power 7ன்னு எடுத்து போடணும். ஸோ இதில் மொத்தம் 8 டேர்ம்ஸ் வரும். ஸோ இந்த 3 சம்முமே ஹோம்ஒர்க். ஸோ இது 3 + இது 1. ஸோ மொத்தம் இந்த 4 சம் ஹோம்ஒர்க். இன்றைக்கி இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மீதி இது நம்ம நாளைக்கு இதில் பார்க்கலாம்.